தற்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 நிமிடத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து முற்றிலுமாக, அதாவது சாலை போக்குவரத்தும் சரி, ட்ரெயின் போக்குவரத்து உள்ளிட்ட முற்றிலும் அனைத்துமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயின் 45 நிமிடமாக இதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதே போல தற்போது நம்மிடையே இளைஞர்கள் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்க கேட்கலாம். இப்போ பிரதமர் மோடி தற்போது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க காலையில் நடந்த ஒரு NDTVயில் ஒரு டிபேட்டில் வந்து ஒரு பெண் வந்து பேசுனாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பீட்டா அமைப்பை சார்ந்து பேசுனாங்க. ஒரு டிபேட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கலாச்சாரத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கணும்னாங்க. எங்கள் கலாச்சாரம் இன்னைக்கு தோணுனதில்லை, 7000 வருஷத்துக்கு முன்னாடி தோணுனது. இன்னைக்கு 70 வருஷமா லிவிங் டுகெதர் கல்ச்சர் வச்சிருக்கேன். நீங்கள் யார் எங்கள் கலாச்சாரத்தை பற்றி பேசுறதுக்கு? தமிழன் கலாச்சாரத்தை உலகத்துக்கே பறையசாட்டுறேன். நாளை காலையில் பிரதமர் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிபதி அதாவது கோர்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா தமிழ்நாடு எதுன்னு செஞ்சாலும் நாங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இருக்காங்க. அதனால தமிழக அரசு உடனே அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நாளைக்கே நடத்தணும். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். நாளைக்கே தமிழக அரசு அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை நடத்தணும். அதுக்கு மோடி அரசாங்கம் உறுதுணையா இருக்கணும், கண்டிப்பாக உறுதுணையா இருக்கணும். அதே மாதிரி பீட்டா அமைட்ட கேட்டுக்கிறோம், தமிழகிட்ட பேசு, நேர்ல முடிஞ்சாவா டிபேட் NDTVயில் உட்காந்து பேசாத, என் கூட உட்காந்து பேசு, சரியா? நீ வந்து எனக்கு கலாச்சாரத்தை சொல்லித்தர, நான் உலகத்துக்கே கலாச்சாரம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், சரியா? முடிஞ்சாவா நேர்ல பேசு. இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு நேரமா இங்க ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு? என்னென்ன போராட்டங்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க? சார், இது வரைக்கும் வந்து ட்ரெயினை மட்டும் தான் நாங்கள் நிறுத்தணும். ஆனால் இப்போ வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இப்போ வந்து இத்தனை நாள் ஸ்டேட்டில் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், எந்த பதிலுமே வரல. இப்போ நேஷனலில் கையை வச்சிருக்கோம், இங்கே கையை வச்சா மேலே வரைக்கும் போகும். இப்போ நாங்கள் இருக்கிற எல்லா டிரான்ஸ்போர்ட் நிறுத்தியாச்சு. இனிமேல் எங்கே போவாங்க? எங்களுக்கு பதில் சொல்ற வரைக்கும் நாங்கள் இதுக்கு மேலே சேலத்துல மட்டும் இல்ல இருக்கிற எந்த ஸ்டேட்லயுமே எவனுமே எங்கேயுமே இந்த டிரான்ஸ்போர்ட் போகாது. எந்த டிரான்ஸ்போர்ட் போகலன்னா என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு பதில் கேட்டு ஸ்டேட்ல நாங்க கேட்டோம், ஸ்டேட்ல எங்களுக்கு பதில் வரல. இப்ப நேஷனல், இப்ப நாங்க சென்ட்ரல்ல கையை வச்சிருக்கோம். இதுக்கு மேல நாங்க எல்லா இடத்துலயும் கையை வைப்போம். இதுக்கு மேல நீங்க இப்படியே போயிட்டு இருந்தா இதோட தீவிரமா தான் ஆகும். எங்க ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நீங்க தேவையில்லாம சீண்டி பார்க்காதீங்க. தேவேந்திரன், மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. குறிப்பா பல நாட்களாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வந்த நிலையில இந்த கோரிக்கை தற்போது நிறைவேற்றவில்லை. இன்று ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில அவர்களுக்கு இந்த பிரதமருடைய அறிவிப்பு ஏமாற்றம் தந்திருக்கு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று 2000க்கும் மேற்பட்டோர் அமைதியான முறையில் கால போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு பின்னர் தற்போது இந்த அறப்போராட்டமானது தற்போது பாத்தீங்கன்னா இந்த ரயிலை மறைத்து போராட்டம் வளர போயிருக்கு. குறிப்பா இந்த பகுதியில் கருப்பு கொடிகளை காட்டியும் மோடியுடைய உருவத்தை கையில் வைத்தும் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பகுதியில் காவல்துறை துணை ஆணையாளர் உள்ளிட்டோர் வந்து பலரும் வந்து இங்கு மாணவர்கள் மத்தியில் சமாதான முயற்சியில வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஆனால் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடும் போல தெரியவில்லை. தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதியில் அதாவது புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டிய அனைத்து ஆத்தூர் வழியாக சென்னை வழியாக வரக்கூடிய அரசு பேருந்துகளையும் இவர்கள் வழிமறித்து தற்போது போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ரயிலை மறைத்திருக்கார்கள், அதே போல மறுபக்கம் பஸ்ஸை மறைத்து போராட்டம் நடத்தியிருக்கார்கள். அதே போல மேலே இருக்கிற அந்த மேம்பால பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதி முழுவதுமே இளைஞர்கள் அதிகமாக காட்சி அளிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் போலீசார் அதிரடிப்படை போலீசார் வந்து தற்போது இன்னும் விரைந்து வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை வந்து திணறி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இருந்த போதிலும் காவல்துறையால இந்த போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த பகுதி குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு லாரி உரிமையாளர்கள், வணிகர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் நாளை வந்து முழு அடைப்புக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. தற்போது இந்த மோடியோடைய அறிவிப்புக்கு பிறகு இந்த போராட்டம் சேலத்தை பொறுத்த வரைக்கும் வலுத்து வந்துட்டு இருக்கு. மேலும் நிறைய இளைஞர்கள் நம்பி இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். தம்பி, நீங்க இப்போ மேலே போய் என்ன உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க இப்போ என்ன செஞ்சிருக்கு? இப்போ சார், எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு நடத்த வரைக்கும் நாங்கள் போராடுவோம். இதுக்காக எந்த இதுக்கு வேணாலும் செய்வோம் சார். பீட்டா அமைப்புக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழுக்காக எங்கேனாலும் போராடுவோம். இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு இதுனா நான் மேலே ஏறந்தோடு இல்லாமல் நான் மேலேருந்து கீழே கூட குதிப்பேன். எங்கள் தமிழனுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. இப்போ தோணுன ஒரு பீட்டா அமைப்பு 7000 ஆண்டுகளாக நாங்கள் தமிழன், எங்களோட இதுக்காக நாங்கள் எவ்வளோ நாள் போராடுவோம். இது முதல் கட்ட போராட்டம் மட்டும்தான். இன்னும் இறுதி கடத்தலாம் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நடக்கும். நான் இப்போ கடைசி சொல்லியிருந்தேன். இப்போ நான் மறுபடியும் மேலே ஏறுவேன்.
இதுக்கான ஒரு முடிவு இல்லைன்னா மேல இருந்து நான் கீழே குதிப்பேன். இதுதான் சார் கடைசி. 3000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற எருது வீடு விழாவும் இதில் நடைபெற வேண்டும். அதுக்கான போராட்டமும் அதிகரிக்கும். மகுடஞ்சாவடி, நெய்க்காரப்பட்டி ஆகிய ஊர்களில் எருது வீடு விழாவும் நடைபெற வேண்டும். அதுவும் நடைபெறவில்லை என்றால் இளைஞர்களின் போராட்டம் தேவேந்திரன், அதாவது மாணவர்களுடைய போராட்டம் மேலும் வலுவடைஞ்சு வந்துட்டு இருக்கு. குறிப்பா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதிகளிலும் அங்கிருக்கிற பேருந்து நிலையம், அதே போல பெத்தநாயக்கபாளையம், மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தற்போது மாணவர்களுடைய போராட்டம் வலுப்பெற்று வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரயில் மறியல் போராட்டமும் இங்கு நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்து போயிருக்கு இந்த பகுதியில். அதே போல அதாவது சென்னை போக வேண்டிய பேருந்துகளும் இங்கிருந்து போக முடியாமல் இந்த பகுதியில் ஸ்தம்பிச்சு போயிருக்கு.